ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காலை டிஃபனுக்காக சிகப்பு அவலை வச்சு உப்புமாவும் அதோட கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் பண்ணியிருக்கேன். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இது ஒரு 1/4 கிலோ எடுத்து நல்லா புடச்சிடுங்க. தூசி இருக்கும், அதாவது நெல் உமிலாம் இருக்கும். இது புடச்சிட்டு இது நல்லா ஒரு 4-5 தடவை நல்லா கழுவிட்டு எடுத்து ஒரு ஒரு அரை மணி நேரம் அப்படியே தண்ணியில் அப்படியே வச்சுருக்கேன். கொஞ்சம் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அப்படியே நீங்கள் வச்சுட்டிங்கனாவே தண்ணியெல்லாம் நீங்கள் வடிகட்டிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, சளி பிரச்சனையாக இருக்காது. அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது இந்த ஆஸ்மா ப்ராப்ளம் உள்ளவங்களாம் இந்த அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது இந்த ஆஸ்மா ப்ராப்ளம்லாம் இருக்காது. அதோட உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது. இதை நம்ம உப்புமாவை செஞ்சுக்கலாம். இதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கிறேன். கடுகு போட்டு கடுகு பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு கடலப்பருப்பு போட்டு அது கொஞ்சம் செவக்க வறுத்துப்போம். இப்போ இந்த அவலை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் நான். அதிலே உப்பும் போட்டுட்டேன். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய், இது கொஞ்சம் நல்லா செவந்த பிறகு 2 பச்சை மிளகாய் அதோட கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். நீங்கள் இதை ஸ்வீட்டாகவும் தேங்காய் சர்க்கரை போட்டு ஸ்வீட்டாகவும் சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது காலை டிஃபனுக்காக நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இதில் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிப்போம். கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிட்டு உங்களுக்கு இதில் தேவைன்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்க்கலைனாலும் பரவாயில்ல. பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிப்போம். நான் மஞ்சத்தூள் போடலை இன்றைக்கி. இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் நான். சேர்த்துட்டு இந்த அவலில் நான் பாதி இதில் கொட்டிட்டேன் நான். கொட்டி இதை நல்லா கலந்து விட்டுறோம். நல்லா கலந்து விட்டு இந்த கடுகுக்கு எல்லாம் தாளிச்சிருக்கிறதுனால எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா நான் உப்பு ஏற்கனவே போட்டு நல்லா கலந்து வச்சுட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம கொஞ்சம் வேர்க்கடலை நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை வேர்க்கடலை தான் வறுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காயும் இதில் கொஞ்சம் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இந்த வேர்க்கடலையும் மேலே தூணோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நமக்கு சாப்பிடும்போது காலையில் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் இடையில செஞ்சு கொடுங்க. இப்போ கொத்தமல்லி தூவி இப்போ இது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ மீது உள்ள அவலில் நம்ம கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம சர்க்கரையும் தேங்காயும் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலைனா நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துங்க. தேங்காயும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வேர்க்கடலையும் உடம்புக்கும் நல்லது தான், அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க. இப்போ இதில் மறுபடியும் இந்த ஊற வச்சதில் பாதி எடுத்து வச்சுட்டேன். இதுலேயும் கொஞ்சம் ஒரு கல் உப்பு போட்டிருக்கேன். அப்போ தான் ஸ்வீட்டு நல்லா கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். இதில் நாட்டு சர்க்கரை தேங்காய் திருவி போட்டு இது நம்ம இப்போ சாப்பிட்றதுக்காக நான் எடுத்து வச்சிடறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களாம் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சாலும் சாப்பிடுவாங்க. அதுவும் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. அடிக்கடி இந்த அவல் கூட்டு வரும்போது இந்த அவல் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.